நீங்கள் பூஜை செய்கிற இடம் எப்படி இருக்கும் அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிப்பீங்களா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுப்பேங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அபிஷேகம் பண்ணவே ஆரம்பிப்பேன். சம்டைம்ஸ் ஏதாவது மறந்துட்டு இருந்தேன் அப்படின்னாலும் நான் வந்து பூஜையில் இப்போ நான் பூஜை செய்யும்போது எந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் ஏதாவது நான் மறந்துட்டேன் அப்படின்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நான் இந்த மாதிரி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்து பண்ணுவாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கூடுமான வரைக்கும் அந்த இடம் வந்து அப்பப்போ தொடச்சிடுவேங்க. இப்போ அபிஷேகம் பண்ணும்போது பால் சிந்தும், தண்ணியெல்லாம் சிந்தும் இல்லைங்களா, அதெல்லாம் அப்பப்போவே தொடச்சிடுவேன். தொடச்சிட்டு அதாவது நம்ம அர்ச்சனை பண்ணுற பாலோ இல்லை வந்து பூக்களோ வந்து நம்ம காலால் மிதிக்கக்கூடாது. அதனால் எல்லாமே பக்கத்துலேயே ஒரு துணி வச்சு எல்லாமே தொடச்சி வச்சுப்பேங்க. ரொம்ப நீட்டாக இருக்கணும். நம்ம பூஜை பண்ணுற இடம் ரொம்ப நீட்டாக இருக்கணும். எல்லாமே பக்கத்தில் என் கைக்கு வாட்டமாக எல்லாமே எடுத்து வச்சுப்பேன். அபிஷேகம் பண்ணுற பொருளாக இருந்தாலும் சரி, தண்ணி வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த தண்ணி எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் எடுத்துன்னு வந்து வச்சுப்பேங்க. இப்படி தான் நான் பூஜை பண்ணுவேன்.